Hello friends, welcome back to my channel Radhika Vijay Kumar Vlogs. இன்னைக்கு இந்த காஷி வாரணாசியோட அந்த ட்ராவல் vlogs தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இதோட கண்டினியூஷன் இது பார்ட் 3 இது. பார்ட் 2, பார்ட் 1, பார்ட் 2 இதெல்லாம் பார்க்கலைன்னா தயவு செஞ்சு போய் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். காஷியோட காஷி எல்லாம் காமிச்சிருக்கேன் அதில். இப்போது இதில் என்னென்னா, இப்போ நாங்கள் கங்கையில் ஒரு போட் எடுத்துட்டு எல்லா காட்டும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சாயங்கால வேலை, இது ஒரு சன்செட் ஆகிற வேலை, அந்த அப்படியே போயிட்டே இருக்கோம் கங்கையோட ரசிச்சுட்டு கங்கா ஆரத்தி பார்க்க போயிட்டோம். கங்கா ஆரத்திங்கிறது வாரணாசியில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதை யாரும் பார்க்காம போக மாட்டா. கங்கைக்கு சாயங்கால வேளையில் ஆரத்தி காமிப்பான். யாருன்னா மக்கள் இல்லை, வந்த பக்தாலாம் ஒரு அகல் வித்துன்ருப்பான். அந்த தையல் இலையில் பண்ண மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் வச்சு அப்படியே ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பண்ணுவாள். அது வேறு. ஆர்த்திங்கிறது கோவில் சார்பிலையோ இல்லை ஏதோ அங்கே ஒரு ட்ரஸ்ட்டு அது மாதிரி இருக்குது. அந்த 2-3 ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே ஆர்த்தி காமிப்பாள். 2-3 இடத்துல ஆர்த்தி ஆகும், 2-3 காட்டில் ஆர்த்தி ஆகும். எங்கே நமக்கு வசதியோ அங்கே பார்ப்போம். இப்போ அங்கே தான் போயின்ட்டுருக்கோம். இது ஹரிச்சந்திரா காட்டு அப்படின்னு பேர். அந்த ஹரிச்சந்திரா காட்டில் என்னென்னா, அங்கே நிறைய இறந்து போன அவளெல்லாம் அங்கே எரிப்பா. எவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 எரிஞ்சுட்டு பாருங்க. ஏன்னா காசியில் போய் நமக்கு கடைசி காலம் நமக்கு காசியில் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம், மோட்சம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் அங்கேயே போய் கடைசி காலத்தை கழித்து அங்கேயே போகணுன்னே இருந்துட்டுருக்கவா இருக்கா. அது அந்த எரிஞ்சுட்டுருக்கிறாங்க. அது 2-3 இடம், ஹனுமான் காட், ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட், இதிலெல்லாம் இந்த பிணங்களை எரிக்கிற இடம். அது ரொம்ப விசேஷம். அங்கே போனால் அங்கே பணம் எரியும் பொழுது வாசனையே வராதான். நம்ம சாதாரணமாக ஒரு வாடை வரும் இல்லையா, கெட்ட வாடை வரும்பா. அங்கே அது மாதிரி வாடையே வராது. நானே கிட்ட போய் பார்த்துருக்கேன், வாடையே வராது. அவ்வளோ விசேஷம் அங்கே போனவா புண்ணியம் பண்ணுவாங்க போனவாலாம். இப்போது நம்ம இந்த ஆர்த்தி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே ரொம்ப லேட்டு போல இருக்கு. நாங்கள் தான் சீக்கிரம்னு நினச்சிட்டு கிளம்பி வந்தோம். அதான் நாங்கள் தான் ரொம்ப லேட்டு போல இருக்கு. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி எவ்வளோ போட் நிற்கிறது பாருங்க. ஃப்ரண்ட்டில் போய் நின்னா தான் நல்லா பார்க்க முடியும். ரொம்ப பேக், எங்களுக்கு முன்னாடி நிறைய போட்டு மறைக்கிறது, அதனால் ஒன்றும் பார்க்க இல்லை. அந்த ஆடியன்ஸ் சைடில் அந்த படியில் உட்காந்து பார்க்கலான்னா அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும், என்ட்ரே ஆக முடியும். அதனால தான் அந்த போட் சைடில் நிறைய பேர் ஒரு போட்டு எடுத்துன்னு அவள் சேர் போட்டு அதுலேயே சேர்லாம் போட்டு அதில் உட்காந்து பார்த்துட்டு, அது மாதிரி எங்கள் போட்லேயும் சேர்லாம் போட்டிருந்தா மேலே ஒரு நிற்கிற இடம், போட்லாம் மேலே ஏறிப்பாங்க, அந்த மாதிரி நின்று பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துல தான் நின்று வீடியோ எடுத்துருக்கேன். அதுவே எவ்வளோ தூரத்தில் இருக்கு பாருங்க அந்த ஆர்த்தி ஆற இடம். நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், இன்னும் ஆரம்பிக்கல, க்ளோஸ்அப்பில் நான் காமிக்கிறேன். ஆர்த்தி நடக்கிறது பாருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் அப்பில் எடுத்துருக்கேன், தரிசனம் பண்ணி.
லைட் இந்த போட்டு பக்கத்து போட்டு இப்போ நாங்கள் ஆர்த்தி முடிஞ்சு ரிட்டர்ன் போயின்ட்டுருக்கோம். இப்போ அந்த லைட் அந்த வெளிச்சத்தில் வந்தோம் இல்லையா, இப்போ வெளிச்சம் இல்லாமல் கங்கையில் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நல்லா சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்துருந்தோம், சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வந்துருந்தோம். இப்போ சூரிய அஸ்தமனம் ஆகி ஒரு 7 மணி 7 8 மணி 8:30 மணிக்கு மேலேயே இருக்கும் அது. இப்போ வந்து இந்த கங்கையோட அழகை ரசிச்சுட்டே வாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் ரசிங்கோ. நடுவில் அந்த போட்டுக்காரர் வந்து நடுவில் அவள் எப்படி வந்து ஒரு சின்ன போட்டை ஃபெரி மாதிரி யூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாலா தெரியல. நல்ல சுட சுட சமோசா, அப்புறம் வந்து ஏதோ ஒரு மில்க்கு ட்ரிங்க் ஒன்று, ஏதோ பேர் சொன்ன மறந்துடுது, அதுவும் நல்லா இருந்தது. அதெல்லாம் நாங்கள் குடித்து அந்த சூடாக சமோசாலாம் சாப்பிட்டுட்டே ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து இப்போது ஹோட்டலுக்கு. மார்னிங்கு அந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் செக் அவுட் பண்ணி அயோத்தியா கிளம்பினோம். அந்த ஹோட்டலோட அந்த ரெஸ்டாரண்ட்டு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தேன். ரொம்ப உள்ளெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஃபோட்டோ இதெல்லாம். அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் ஒரு அழகான ஒரு ஷாப்பு மாதிரி சின்ன அந்த பொம்மைகள்லாம் காஷியோட ஆர்ட் மரத்தில் பண்ணது. இது வந்து கொண்டப்பள்ளி டாய்ஸுன்னு சொல்லுவாள். ஆனாலும் காசியில் பண்ணுற பொம்மை அதெல்லாம். ராமர் தர்பார் இதெல்லாம் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மாதிரி வளையல் மரத்தில் பண்ண, எல்லாமே வுட்டில் பண்ணது, எல்லாமே வுட்டில் பண்ணி பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்கெலாம் எல்லாம் சும்மா அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா செக் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாவெல்லாம். ரிசப்ஷன் லாபியில் இருக்கிற இந்த கடை இருந்தது. இது பாருங்கள், இந்த கிருஷ்ணன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள், எல்லாம் வுட்டில் பண்ணது. நான் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து தாஜ் கேஞ்சஸ் அப்படின்னு, தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டலோடது. அதோட லாபி தான் அது. அங்கே லாபியில் ஒருத்தர் சித்தார் வாசிச்சுட்டு இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது.
இங்கேருந்து செக் அவுட் பண்ணி நாங்கள் அயோத்தி போகிறோம். அயோத்தியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.